ஜோதிடபூமி ஆசிரியர் மதுரை பரம்பரை வெள்ளூர் ஜோதிடர் விவேல் முகனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது 1/8/2020 to 31/8/2020 மாத ராசி பலனை நம்ம பார்க்குறோம். அதாவது ஆடி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை தமிழ் மாதத்துக்குள்ளதை நம்ம பார்க்குறோம். ஆடி மாதம் சிறப்பு நாள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8/2020 ஆடி 17 சனி பிரதோஷம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 3/8/2020 பௌர்ணமி. அடுத்து ஆடி மாதம் 27 11/8/2020 கோகுலாஷ்டமி. 16/8/2020 பிரதோஷம். 17/8/2020 மாத சிவராத்திரி ஆவணி மாதம் 1ஆம் தேதி. ஆவணி மாதம் 2ஆம் தேதி 18/8/2020 அமாவாசை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆவணி 12/28/2020 ஆவணி மூலம். அதே மாதிரி ஆவணி 13 29/8/2020 வாமன ஜெயந்தி. அதே மாதிரி ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2020 ஓணம் பண்டிகை. இது விசேஷ நாள்கள். அதே மாதிரி முகூர்த்த நாள்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் இருக்கிறதுனால ஆடி மாதம் ஃபுல்லாக முகூர்த்தம் இல்லை. 21/8/2020 ஆவணி மாதம் 5ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்குது. ஆவணி மாதம் 7ஆம் தேதி 23/8/2020 ஒரு முகூர்த்தம் இருக்குது. ஆவணி மாதம் 8ஆம் தேதி 24/8/2020 ஒரு முகூர்த்தம் இருக்குது. ஆவணி மாதம் 12ஆம் தேதி 28/8/2020 ஒரு முகூர்த்தம் இருக்குது. ஆவணி மாதம் 14ஆம் தேதி 30/8/2020 முகூர்த்தம் இருக்குது. ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2020 முகூர்த்தம் இருக்குது. இது ஃபுல்லாக எல்லாமே தேய்புற முகூர்த்தம் தான், எதுவும் வளர்ப்புற முகூர்த்தம் கிடையாது. மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து இருக்குது. 22/8/2020 அதாவது ஆவணி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 2:33 to 3:23 வரையும் வாஸ்து நாளிகை இருக்குது. வாஸ்து பண்ணுறவங்க தாராளமாக ஆவணி மாதம் வரதுனால தாராளமாக நிறைய பேர் வாஸ்து பண்ணுவாங்க. அதனால் வாஸ்துக்கு அது சிறப்பு. இந்த மாதத்தினுடைய சிறந்த நாள்கள், முக்கிய நாள்கள், விசேஷமான நாள்கள் இதுவரை நம்ம பார்த்தோம். இனிமேல் 12 ராசி நேயர்களுக்கு பார்ப்போம். அடுத்து சிம்மராசி நேயர்களுக்கு நம்ம பார்க்குறோம். சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்கனவே புதன் 13/8/2020 சிம்ம புதனை உட்காந்துடுறாரு. சூரியன் 12ல் இருப்பார். ஆனால் சூரியன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் ராசியிலே ஆட்சிக்கு உட்காந்துரு மிக சிறப்பு. சூரியனும் புதன் உட்காந்துருக்கிறது புதாதிபத்திய யோகம் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. அதே மாதிரி 13/8/2020 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய் மேசத்துக்கு போயிடுவார். சிம்மராசிக்கு 4க்கு அதிபதி 9க்கு அதிபதி இதுவரை 8ல் உட்காந்துருந்தார், மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். அவர் போய் 9ல் உட்காந்து வீடு வாசல் மண்மனை பொன்பொருள் வண்டி வாகனம் இதுவரை வீடு மாற்றன்னு நினச்சவங்க அல்லது இடம் பொருள்கள் முடிக்கணும்னு நினச்சவங்க எல்லாத்துக்குமே மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா குரு ராசிநாதன் பார்க்குறாரு. அது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். செவ்வாய் மாறுறது மிக விசேஷம். சூரியன் ராசிக்கே வர்றது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 7ஆம் தேதி 8 மணிக்கு மேலே ஆரம்பித்து 9ஆம் தேதி நைட்டு 7:22 சந்திராஷ்ட காலகட்டங்கள் விலகுது. அதனால் சிம்மராசி நேயர்களுக்கு இதுவரை இருந்த குரு பார்வை வந்ததுக்கப்புறமே சிறப்பாக இருக்கும். அதுபோல் சூரியன் 12ல் இருந்தார். இப்போ ராசிநாதன் ராசியிலே ஆட்சியில் உட்காந்துருக்கிறது மிக ஆத்ம பலமும் அதிகமாக இருக்கும். மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும். அதுபோல் சூரியனும் புதன் உட்காடுறாங்க. குருவினுடைய பார்வை இருக்குது. ரொம்ப மிக முன்னேற்றமான மாதமாகவே இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மூலமே நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது. திட்டமிட்டபடி எல்லா காரியங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வியாபாரிகளுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதுவரை செவ்வாய் கொஞ்சம் மறைஞ்சிருந்ததுனால அதனுடைய பாதிப்புகள்லாம் மீண்டு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இப்போ காலகட்டங்கள் இதுவரையும் குரு பார்வை இல்லாமல் இருந்தது. இப்போ குருவினுடைய பார்வை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 29/8/20 கன்னிக்கு புதன் போவார். 31/8/20 கடகத்துக்கு சுக்கிரன் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எது இருந்தாலும் ராசிநாதன் சூரியன் ஆட்சியில் உட்கார்றது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மூலமே வெற்றியை தரக்கூடிய அமைப்புகளாகவே இருக்கும். பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இடம்பொருள்கள் முடிக்கலாம். மண்மனைகள் பொன்மனைகள் பூமிகள் வாங்கணும்னாலும் வாங்கலாம். இடமனைகள் முடிக்கலாம். பத்திரப்பதிவுகள் எதுனாலும் பண்ணலாம். அதுக்குரிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெண்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும். அதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்ட காலகட்டங்கள் மட்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிற மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணுங்கள். ரொம்ப முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சிம்மராசி ஊடால ரொம்ப கொஞ்சம் தடங்கள் தாமதம் ஏமாற்றம் கொலப்படி இந்த மாதிரி இருந்த காரியம்லாம் மாறி இனிமேல் கொஞ்சம் நல்ல விசேஷமான இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும். நல்ல முன்னேற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும். அதனால் சிம்மராசி நேயர்கள்ன்றது பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம்ன்றது சிவனை வழிபடுங்க. அப்படி இல்லைன்னு சூரியனை வழிபடுங்க. அதிர்ஷ்ட கல் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னோம்னா மாணிக கல் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரு.
அந்த மாதிரி உள்ள திசைகள் உள்ளவங்க வந்து அவருடைய திசைகள், அவருடைய புத்திகள், அவருடைய கிரகங்கள் ஆட்சி, அவருடைய திசைகள் நடக்கையில் வந்து இந்த கல்லை போட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா சிவனை வழிபட முடியல, பிரதோஷம் போக முடியல அப்படின்னா சூரிய பகவானை வழிபடுங்க. சூரிய பகவானை வழிபட நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிம்மராசி நேயர்களை எதிர்பார்க்கக்கூடிய காரியமுமே வெற்றியை தரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். மிக சிறப்பாக இருக்கும். சூரியன் வந்து ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தானே அதனுடைய பலாபலன்கள் வந்து 17/8 வந்து உட்காருவார். அதனுடைய பலாபலன்கள் வந்து முழுமையாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள். ஆனால் 13/8 பார்த்தீங்க அப்படிங்கிறோம்னா செவ்வாய் வந்துடுவார். செவ்வாய் வந்துட்டாலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். குருவனுடைய பார்வை ஏற்கனவே இருக்கு. அதுபோல் சூரியனும் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா மிக 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 சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும். சிம்மராசி நேயர் வந்து இதுவரையே ஏற்பட்ட தடங்கள் எல்லாம் நீங்கி வெற்றிகரமாக நடப்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிச்சப்படி வந்து கிரகங்கள் மூலமே சாதகமான சூழல்களை வந்து புதன் கன்னிக்கு இறங்கினாலுமே அவருமே ஆட்சியில் தான் வந்து உட்காருவார். மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அது மாதிரி மட்டும் வந்து சிம்மராசி நேயர்கள் வந்து இந்த மாதம் எதிர்பார்க்கலாம், எதனாலும் எதிர்பார்க்கலாம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. நல்ல முன்னேற்றமான மாதமாகவே இருக்கும். சில சமயம் தான் வந்து ஏன்னா 12 மாதத்துக்கு ஒரு இப்போ தான் வந்து இந்த சூரியன் வந்து தான் வீட்டுக்கு வந்து உட்காருவார். இப்போ அவர் வீட்டுக்கே வந்து உட்கார்ந்துருக்காரு. அவரை குருவும் பார்வை இருக்கிறதுனால மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 5ல் மட்டும் சனி கேது குருன்னு வந்து உட்கார்ந்துருக்காரு. உத்தரஸ்தானங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. பூர்வீக ஸ்தானங்களுக்கு எதுவும் கை வைக்க வேண்டாம். அது இடம் சம்பந்தமாக வைக்கிறது மட்டும் தற்போது வந்து இப்போதைக்கு வேண்டாம். அதுபோல் தாய் மாமா வர்க்கங்களில் தர்க்கங்கள் வேண்டாம். அது மாதிரி மட்டும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் குரு இல்லை சனி கேது மாறினதுக்கப்புறம் அதை பண்ணுங்கள். நம்மளுக்கு நல்ல விசேஷமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குருவனுடைய பார்வை 9ஆம் இடம் பார்வை இருக்கு. 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அது போக மூதாதையர்களுக்கு எதுவும் தர்ப்பணம் எதுவும் பண்ணலை, திதி கொடுக்கலன்னா தாராளமாக கொடுங்க. அது வந்து மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். நம்மளுக்கு நல்ல குடும்பத்துக்கு நல்ல பலாபலன்களாக தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும். சிறப்பான மாதமாகவே இருக்கும் இந்த மாதம். பொதுவாக வந்து நம்ம ராசி பலன்கள் பார்க்குறோம்னா இத்தனை மாதம் பார்க்குறோம் வைக்கிறோம்னு சொன்னோம்னா நம்ம வந்து இது வந்து ராசி பலன்றது பொதுவான பலன் தான் பார்க்குறோம். அவர்களுக்குடைய திசைகள், புத்திகள், மனைவி ஜாதகம், குழந்தைகள் ஜாதகம், அம்மா அப்பா ஜாதகம், தன்னுடைய ஜாதகம், இது மூணுமே எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பார்க்குறது வந்து லக்கின பலனை தான் மெயினாக வச்சு பார்ப்போம். ராசி பலனை வச்சு மெயினாக பார்க்குறது இது வந்து கோச்சாரத்துக்குரிய பலன். இன்றைக்கி என்ன பலன், ராசிக்கு என்ன பலன் தான் பார்த்துக்கோங்க. ஆனால் லக்கினம் எல்லாத்துக்குமே ஒரே லக்கினம் வராது. லக்கினமும் ராசியும் சில பேருக்கு தான் ஒன்றா இருக்கும், ரொம்ப பேருக்கு மாறியே இருக்கும். அதனால் வந்து நல்லது தான் சொல்கிறாரு சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம், கெட்டது சொல்கிறாரு ஐயோ நல்லா இருக்காதுன்னு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அவங்களுடைய லக்கின பலன் மாறுபடும். மனைவியினுடைய கல்யாணம் முடிச்சிருந்தா மனைவியினுடைய பலன்கள் மாறுபடும். குழந்தை குட்டிகளுடைய பலன்கள் மாறுபடும். கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் ஆச்சுன்னா அவங்க அம்மா அப்பா பலன் பேசணும், அதுகளுடைய பலன்கள் பேசணும். அதனால் வந்து இது வந்து பொதுவான பலன்களை ஒழிய இது இப்படி தான் சிறப்பாக இருக்கும்னாரே சிறப்பாக இல்லையே அப்படின்றதெல்லாம் கவலைப்பட வேணாம். அவங்களுடைய நம்ம கைரேகை மாதிரி தான், ஒவ்வொருத்தவங்களுடைய கைரேகை மாறுன்றது மாதிரி இது வந்து மாறும். அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு வந்து நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த இப்போல்லாம் கொரோனா வைரஸ்லாம் 50 பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க, பரவிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறது மாதிரின்றது வந்து தான் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஒரு நிமிஷம் அந்த உயிர்ன்றது வந்து நம்ம வளர்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு நிமிஷம் உயிர் கொண்டு போயிருக்கு. நல்லவன் ஜாகிரேன், கெட்டவன் நல்லா வாழ்கிறேன் அப்படின்றதுலாம் இருக்குது. கலியுகத்தினுடைய நீதின்றது வந்து அதுதான். கலியுகம்ன்றது வந்து கெட்டவனுக்கு தான் காலம்ன்றது. ஆனால் தெய்வம் கேட்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும் அப்படின்வாங்க. இன்றைக்கி அரசன் தான் நின்று கேட்பான், தெய்வம் வந்து அன்றே கேட்குன்ற மாதிரி அவனுக்குரிய பலாபலங்கள் வந்து நடக்க தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டுன்றது மாதிரி கெட்டவனுக்கு ஒரு காலங்கள் வரும், அவனுக்கு நேரங்காலங்கள் வரும். ஒரு தலைமுறை சேர்த்தானா அடுத்த தலைமுறை அழிக்கணுன்றது தான் காலம். இன்றைக்கி பணமாக சேர்க்கலாம், ஆனால் அவன் கொண்டு போகிறது இல்லையா. ஆனால் அடுத்த தலைமுறை அவன் தலைமுறைன்றது ஒரு 2-3 தலைமுறையிலே அழிஞ்சு போயிடும். அதனால் வந்து நீங்கள் அந்த பயம்லாம் பயப்பட வேணாம். நம்ம எல்லாத்துக்குமே நல்லதே நினைப்போம். எல்லாருமே இறக்கமான மனிதர்கள் தான். சூழ்நிலைக்கு காரணமாக சில சூழ்நிலைகள் மாறும். ஆனால் முடிஞ்ச அளவு நம்ம நல்லதை பண்ணுவோம், நல்லதே நினைப்போம், இறைவனை தியானிப்போம், சிவனை வழிபடுங்க, நல்லதே நடங்க. ஓம் நமச்சிவாய 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 சொல்லுங்கள், இல்லை சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கள். பைக்கில் போகையிலையும் சொல்லலாம், நடக்கையில் சொல்லலாம், வீட்டில் உட்காந்துருக்கையில் சொல்லலாம், டிவி பார்க்கையில் கூட சொல்லலாம். நீங்கள் மனசில் சொல்லிட்டு பாருங்களேன், நைட்டு முழுது மனசே சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். மனசு அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரமாக 5 நிமிஷமாக நீங்கள் வாயில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தா மனசு நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு வந்து அதை மட்டும் வழிபடுங்க. மிச்ச வாழ்க வளமுடன் நல்லா இருக்கணும். எல்லா ஜோதிட பூமி வாசகர்கள் முழுவதும் நல்லா இருக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்கள் வந்து சிறப்பாக இருக்கணும்னு கடவுளை வேண்டுறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள்.
சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.